காலையில டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, நவதானிய தோசை தாங்க செஞ்சிருந்தோம். அது கூட வந்து சட்னி வந்து பிரண்டை சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு, தோட்டத்தில போய் ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா, பிரண்டையெல்லாம் பொறிச்சு அத வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க. இந்த மாரி நாரையெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணணும். கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கை ஃபுல்லா வந்து தேங்காய் தடவிக்கோங்க. ஏன்னா, பிரண்டை வந்து கொஞ்சம் வந்து கை ஃபுல்லா அரிக்கும். அத வந்து கிளீன் பண்ணும்போது. அதுக்காக கை ஃபுல்லா எண்ணெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில இருக்க நாரெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் சீரகங்க, 5 வரமிளகா, அப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டுங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரண்டைய போட்டு நல்லா காய் மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா வெந்துரும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல மாத்தி தேவையான அளவுக்கு உப்புங்க, அப்புறம் கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வந்து தண்ணி கொஞ்சமா ஊத்தி அரைச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான பிரண்டை சட்னி ரெடிங்க. இது பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி அப்புறம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.